ரஷ்யா அடித்த அடியில் ஐரோப்பா மிரண்டிருக்கு, அமெரிக்கா மிரண்டிருக்கு. மிரளாத ஒரு நபர் யார் அப்படின்னா தலைவன் ஜெலன்ஸ்கி தான். அதை தனியாக பார்ப்போம். இப்போதைக்கு அமெரிக்கா பதிலுக்கு என்னெல்லாம் பண்ணிச்சுக்கிறத நேற்று விரிவாக பார்த்தோம். இப்போ ஐரோப்பாவுக்குள்ளே பிராந்திய வல்லரசுன்னு 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் ஃப்ரான்ஸு, இன்னொருத்தன் ஜெர்மனி. ஃப்ரான்ஸை பொறுத்தவரை நான் இந்த பிராந்தியத்திலே இல்லை, நான் இந்த பிராந்தியத்துக்கு வல்லரசே இல்லை, ஆனால் உனக்குள்ளே ரகசியமாக வச்சுக்க அப்படின்னு யார்கிட்டையோ சொல்லிட்டு அவனுக்கு பாட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யா எவ்வளவு பெரிய அணு ஆயுதத்தை களத்தில் இறக்குனாலும் சரி, நான் ரஷ்யா கிட்ட சண்டையில் இருந்தால் தானே நானும் அவனும் எப்படி பழகிக்கிட்டு இருக்கோம். தோஸ்துக்குன்னு பாட்டு பாடலை, அவ்வளோதான் ஜாமி அப்படிங்கிற மாதிரி ஃப்ரான்ஸு அட்ரஸும் இல்லை, சத்தமும் இல்லை, எந்த கமெண்ட்டும் இல்லாமல் ஜம்முன்னு சுற்றுறாங்க. ஜெர்மனி தானே அப்பப்போ வாய் பேசிக்கிட்டு இருந்துச்சு. அடுத்த பிராந்திய வல்லரசு அவன் தானே. அப்போ அவனுக்கு என்னமா நடுக்கம் இருக்கும். நடுக்கம் பயங்கரமாக வந்துருச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, ரஷ்யா அடிக்குதோ இல்லையோ, பொதுவாகவே ரஷ்யா கூட வம்புழுக்கிறனால அங்கே உள்ள ஆட்சியாளர்கள் ஆட்சி மாறுது. இல்லை உள்ளூர் அரசியல், நீ சும்மா ரஷ்யா பாசத்தில் எப்போ பார்த்தாலும் பொங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஆட்களில் சில பேர் திட்ட கூட கூடும். ஆனால் யதார்த்தமான உண்மை இதுதான். காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைன் யுத்தம் ஆரம்பிக்கும்போது அடேங்கப்பா அவர்கள் தான் ஹீரோக்கள். எது 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் ஹீரோ கிடைக்கலன்னு தேடிக்கிட்டு இருந்தீங்களடா, நான் தாண்டா அந்த ஹீரோ அப்படின்னு ஐரோப்பாவில் உள்ள அம்புட்டு தலைவர்களும் சொன்னார்கள். எலெக்ஷன் வர வர அந்த கட்சியும் காணா, தலைவர்களையும் காணா. அடுத்து வர வாய்ப்பு இருக்குது, அதுக்கெல்லாம் இப்போ பொறுப்பு கிடையாது. ஆனால் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி இந்த யுத்தத்தை பார்த்தே ஆட்சியாளர்களை பற்றி விட்டார்கள். ஆனால் இந்த யுத்தத்திலேருந்து ஜெர்மனியை காப்பாற்றுறேன் அப்படின்னு இறங்குற மெர்ஸை கூட பற்றி விட்டுருவார்களாட்டுக்கு. காரணம் அவர் செய்கிற சேட்டை அப்படி. பதட்டத்தில் அண்டாக்குள்ளே கையை விட்டாலும் உள்ளே போகாதே அப்படிங்கிற மாதிரி மேனுஃபேக்சரிங்க்கு பேர் போன பயப்பிள்ளைங்க வச்சு சொதப்புறாங்க. அதை தான் விரிவாக பார்க்க போகிறோம். அப்போ 2 நிமிஷம் ஒன்றுமே பார்க்கலையா அப்படின்னு கேட்கக்கூடாது. முதல்ல நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ டக்குன்னு எங்கே நோக்கி போவாங்க அப்படின்னு. ரோட்வேஸையும் பங்கரையும் கரெக்ட் பண்ணுவாங்க. ரோட்வேஸும் கொள்ள நாளாக கரெக்ட் பண்ணி தான் இருக்குது. ஏலே நான் நல்லா தான் இருக்கேன், எப்போ வேணாலும் சண்டை கிளம்பிப்போ அப்படின்னு அவங்க ஊர் ரோடு அவங்களே பார்த்து துப்பி இருக்கும். அடுத்து பங்கர்களை கரெக்ட் பண்ணுறார்கள், அது ஓகே. ஆனால் கொஞ்சம் வெறித்தனமாக கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கார்கள். பழைய பங்கர்லாம் கரெக்டாக இருக்கா, புது பங்கர் அதே மாதிரி ஆர்டர் கொடுக்குறாங்க. டேய் யுத்தம் வர மாதிரியே செய்யாதரா, பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள மக்களும் பக்கத்தில் உள்ள மக்களும், சரி நீ பங்கர் கட்டிட்ட நான் ஒன்றுமே கட்டலையேங்கிறவெல்லாம் பதற ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு பக்கம் நடக்குது. எப்பயுமே ஜெர்மன் செய்யக்கூடிய ஒரு வேலை தான். 3ஆவதாக ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க. ரஷ்யா ஒரு பக்கம் அணு ஆயுதத்தை வச்சு படம் காட்டிக்கிட்டு இருக்கு. இவர்கள் இப்போ தான் ஆளில்லா விமானத்தை நம்ம பல்காக தயாரிப்போம் அப்படின்னு சொல்லி உள்ளூரில் உள்ள 3 கம்பெனி, டிஃபென்ஸ் கம்பெனி தான், ஃபேமஸ் கம்பெனி தான் ஆர்டரை எடுத்து கொடுக்குறோம் அப்படின்ட்டாங்க. ஏறக்குறைய 900 மில்லியனுக்கும் மேலே அப்படின்னு சொல்லப்படுது. 3 பேருக்கு பிரித்து தரோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் நீங்கள்லாம் ஜம்முன்னு தயாரித்து கொண்டு வந்து ஆளில்லா விமானத்தை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டார்கள். டெஸ்ட்டுக்கு 2 பேருக்கு கிளம்பி வந்திருக்காங்க. ஒருத்தன் தான் பாஸ் ஆகிருக்கான், ஒருத்தனோட ட்ரோன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சரி இது சகஜம் தானே அப்படின்னு கேட்டால், அவசரமாக ஊரில் உள்ள 3 பேரை கூப்பிட்டு செய்யுங்கடா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒதுக்குன ஃபண்டை பிரித்து இந்த தொகைக்கு பண்ணி கொடுத்துருங்க இம்புட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவனுங்களுக்கு செய்யவே தெரிலங்கிற பிரச்சனை உள்ளூரில் ஓடுது. காரணம், ஒரு கம்பெனி மட்டும்தான் அவர்களோட ட்ரோன் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிருக்கு, இராணுவம் வச்ச டெஸ்ட்டில். இன்னொரு ட்ரோன் பாஸே ஆகலை, அதாவது ஃபெயில்டு ஆகிருச்சு, மிஷின் ஃபெயில்டு அப்படின்னு டிக்குக்கு பதில் கேன்சல் பண்ணி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இன்னொரு பையன் என்னடா ரிசல்ட்னா, அவன் வரவே இல்லை டெஸ்ட்டுக்கு. காய்ச்சல்னு வீட்டில் படுத்திருப்பானோ தெரிலன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் கிடையாது. அந்த பைப்பில் இன்னும் ப்ராடக்டே ரெடி பண்ணல. அப்புறம் எப்படி ஆர்டர் கொடுத்தீங்க? அட பாவிகளா, உள்ளூர்லேயே சுற்றிக்கிட்டு இருக்க 3 பேரை கூப்பிட்டு டக்குன்னு இருக்கிற ஃபண்டை ஸ்ப்ளிட் பண்ணி 3ஆக பிரித்து பண்ணுங்கடான்ட்டீங்க. அவனுங்க பண்ணவே இல்லைடா. இதுக்கு தான் ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஊருக்குள்ளே சுற்றுறானா அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டார்கள். ஜெர்மனிக்கு இது தேவைதான். எப்பெல்லாம் அணையுதோ அப்போல்லாம் போய் எண்ணெயை ஊற்றிட்டு 100 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஓடி போய் நின்றுக்கிற வேண்டியது. என்னடா அங்கே போய் நிற்கிற அப்படின்னா, எங்கள் ஊர் பிரச்சனையே கொள்ள பிரச்சனை இருக்குது, அதை நான் பேசி தீர்த்து வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு ஜெலன்ஸ்கியை பார்த்து சொல்லிட்டு போயிட வேண்டியது. அப்போ ஏன்டா 2 நாள் முன்னாடி வந்து எண்ணெய் ஊற்றினா அப்படின்னா பதிலே கேட்கறது இல்லை. 100 கிலோமீட்டருக்கிட்ட கேட்கலப்பா காதில்ன்றது. இப்போ கூட இவர்கள்லாம் ரகசியமாக எங்கே கூட்டம் போட போகிறார்கள் அப்படிங்கிறத விரிவாக பார்த்தோம். அட பாவி மனுஷன், அங்கே இடம்லாம் நீங்கள் சொல்லலையேன்னு கேட்கக்கூடாது. ரகசியமாக கூட்டம் தான் அவனுங்க சொன்னாங்க, இடம் ஆட்கள் எதுவுமே அவனுங்க சொல்லலை. அப்படி ஒரு பேரலராக ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த சைடு ஜெர்மனுக்குள்ளே இம்புட்டு பூதமே வெடித்து கிளம்பிக்கிட்டு இருக்குது.
ஆனால் இதையும் மீறி தான் ரஷ்யா கூட வாலாட்டுவோம், ரஷ்யா கூட சண்டை போடுவோம், ரஷ்யா பைத்தியம் பிடிச்சி திரிவாங்க எல்லாட்டுக்கு. ரஷ்யாவை முழுசாகவும் எதிர்க்க மாட்டாங்க, ரஷ்யா கிட்ட முழுசாகவும் நட்பாக பழக மாட்டாங்க, மிடில் நின்றுக்கிறாங்க. ரஷ்யா கிட்டேருந்து எல்லாம் டிஸ்கவுண்ட்டில் வேணும், அதே சமயம் ரஷ்யாவே எனக்கு பிடிக்காது. சரி பரவாயில்ல, பிடிக்காது, வர்த்தகத்தை மட்டும் வச்சுக்க அப்படின்னா இல்லை ரஷ்யாவே நாங்கள் அடிப்போம். சரி இறங்கி ஆடுறா அப்படின்னா ஏன் உக்ரைனை அடிக்கும், நாங்களும் அடிப்போம். அதைத்தாண்டா சொல்கிறேன், இறங்கி ஆடுறா. அதைத்தான் நானும் சொல்கிறேன். அவன் அடிப்பான், நாங்கள் பின்னாடி இருந்து அடிப்போம். யார்? உக்ரைனையா? பிராந்திய வல்லரசும் அப்படியே மெச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் அங்கே புகுந்து வேலை செய்யுது. அவர்களை சொல்லி தப்பு கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் ஜெர்மன் நாட்டை பொறுத்த வரையும் அவனுங்க நல்லா தான் பண்ணுறாங்க. உக்ரைனில் ஒரு அதிபர் வந்தார், அதோட உக்ரைன் போச்சு அப்படின்னு தான் வரலாற்றில் இடம்பெறும். இப்போதைக்கு ரஷ்யா ஜெர்மனி யுத்தம் வருமா அப்படின்னு கேட்டால் ஜெர்மனில் உள்ளவனே கைகொட்டி சிரிச்சிடுவான். ஏழை இந்த பயல்களை நம்பி நீ இப்படிலாம் பேசாதரா அப்படின்னு. அந்த அளவுக்கு தான் ஜெர்மனோட டிஃபென்ஸு ரஷ்யா கிட்ட போய் நிற்கும்போது இருக்குது. அதுக்குன்னு ஜெர்மன் ஒன்றுமே இல்லையா அப்படிலாம் கேட்கக்கூடாது. பைப்பில் வெயிட்டான கை தான், ஆனால் யுத்தம் செய்கிற அளவுக்கு வெயிட்டு கிடையாது. அந்த பதட்டத்தில் தான் நம்மளும் வெயிட் ஆகும் அப்படிங்கிற பதட்டத்தில் தான் டாம் டூம்னு உள்ளுக்குள்ளே குதிக்கிறாங்க. குதிக்கிறதே அங்கே ஆட்சி மாற்றம் வந்துடும் மாட்டுக்கு. அந்தளவுக்கு ஜெர்மனில் ஒரு அரசியல் பூகம்பம் வெடிக்கும் அப்படின்னு 2 நாள் முன்னாடி சொல்லியிருந்தால் ஒரு பேர் நம்பியிருக்க மாட்டாங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.